Abide in my love. யோவான் 15:9 என் அன்பில் நிலைத்திருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, good habits leave no trace in our soul, but good loves do. Truly, this is all love is about, to obey and believe whom you love. Saint Augustine. நல்ல பழக்க வழக்கங்கள் ஆன்மாவில் தடயங்கள் பதிப்பதில்லை, ஆனால் தூய அன்பு பதிக்கும். கீழ்ப்படிந்து அன்பு செய்பவரை நம்புவதே அன்பின் முழு பரிமாணம். ஆக இந்த அன்பு என்பது எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். நாட் whims and fancies, என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு தகுந்தாற்போல் அல்ல, எப்பொழுதும் ஒரே மாதிரியான அன்பாக இருத்தல் வேண்டும். ஒரு கருத்து படம் போட்டு இதை விளக்குவார்கள். எப்படி என்றால், வயதான தாத்தா, 80-85 வயது தாத்தா, பக்கத்தில் பாட்டி, அவங்களுக்கு 70-75 வயசு பாட்டி, 2 பேரும் வயதானவர்கள், திருமண வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள், பிள்ளைகளை பெற்று பேரப்பிள்ளைகள் எல்லாம் பெற்றவர்கள். ஆகவே அவர்கள் அருகருகே அமர்ந்து, ஒன்று தாத்தா ஏதாவது பேப்பர் படித்து கொண்டு இருப்பார், பாட்டி ஏதாவது ஸ்வெட்டர் ஏதாவது பின்னி கொண்டு இருப்பார். ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய பிரசன்னம், 2 பேரும் அமர்ந்திருப்பது இந்த அன்பின் பரிணாமத்தை காண முடியும். ஆகவே பேசியோ அல்லது செயல்களாலோ அன்பை வெளிப்படுத்துவதாக அமையாமல், அவருடைய பிரசன்னம் ஒருவருக்கொருவர் அன்பை கொடுப்பது, நிறைந்த அன்பை கொடுப்பது. அதைத்தான் ஆண்டவர் இன்று என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்வது. God created persons to be loved and things to be used. When this order is reversed, tragedy results. Revel home. கடவுள் பொருட்களை மனிதனின் பயன்பாட்டிற்கும் அன்பு செய்யவும் படைத்தார். இவ்வொழுங்கு மாறுபடின் துயரமே எழும். மனிதர்கள் அவர்கள் அன்புக்காக படைக்கப்பட்டவர்கள், அன்பு செய்யப்பட வேண்டும், பொருட்கள் அல்ல. ஒரு நல்ல நகைச்சுவை ஒன்று சொல்லுகிறேன். என் அனுபவத்தில், நான் சென்னையில் தொழிற்கல்வி படித்து கொண்டு இருக்கும்போது 78-79 ஏற்கனவே ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கியிருந்தேன். அதில் நானும் இன்னொரு குருவானவர் 2 பேரும் எம்ஏ பரீட்சை எழுதுறதுக்கு போகிறோம். சைதாப்பேட்டை கார்னரில் திரும்பும்போது அங்கே எண்ணெய் கொட்டி இருந்தது, கவனிக்கலை, சர்ன்னு வலிக்கு விழுந்துருச்சு. 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்துட்டோன்னே அவர் உள்ளே மாட்டிக்கிட்டார், 2 காலும் போட்டதுனால. நான் வெளியில் வந்துட்டேன். வந்துட்டு பின்னாடி பஸ் எல்லாம் வந்து நிற்கிது. உடனே என் கவனம் எங்கே போச்சு? ஐயையோ, புது ஸ்கூட்டர் விழுந்துருச்சே, ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சேன்னு ஸ்கூட்டரை பார்க்குறேன். அவர் பின்னாடி இருந்து, என்ன நண்பா, முதல்ல என்ன தூக்கு, உன் ஸ்கூட்டர் அப்புறம் பாரு அப்படின்னார். அதுதான் எதற்கு முதலிடம் கொடுத்திருக்க வேண்டும்? நண்பனுக்கு. ஐயோ, அவர் சிக்கிட்டு இருக்கிறாரே, அவரை கை கொடுக்கணும்னு வந்துச்சா மனசு? ஐயோ, புது ஸ்கூட்டர் போயிடுச்சே, புது ஸ்கூட்டர் ஸ்கிராட்ச் ஆயிடுச்சே அப்படின்னு அங்கதானே மனசு போகுது. இதுதான் நாம் பொருட்களுக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுத்தால் அங்கேதான் கவனம் செல்லும். அதை விடுத்து ஆட்களுக்கு கவனத்தை கொடுக்க வேண்டும். The source of joy is to be found in a person's deeper intimacy. It is there where God resides. Then joy widens and makes us glitter. All that is beautiful can be perceived by us in all its brilliance. Romano Guardini. ஒருவருடன் உள்ள ஆழமான நெருக்க பிணைப்பில் மகிழ்ச்சியின் ஊற்று உள்ளது. அதுதான் இறைவனின் உறைவிடம். மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கி நம்மை ஒளிரச் செய்யும். அழகானது அனைத்தும் அது மெளிர்வதில் காண முடியும்.
இறைவனுடைய பிரசன்னம் அதை செய்யும். இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து அதில் லயித்தோம் என்றால், லயிப்பது என்பது பரவசமாவது. பரவசம் என்றால் பரன் வசம், இறைவனுடைய வசமாவது நமக்குள் ஒரு உத்வேகத்தை தரும், ஒரு ஒளி வெளிச்சத்தையும் தரும், ஒரு க்ளோயிங் ஆஃப் ஒன் செல்ஃப். மோயிசனிடம் பார்க்கிறோம். மோயிசன் முகமுகமாய் கடவுளை பார்த்து பேசி வந்த பிறகு அவருடைய முகத்திலே அந்த இறைவனுடைய ஒளி பிரதிபலித்ததை பார்க்கிறோம். ஆகவே மக்கள் அவரை பார்க்க முடியவில்லை. முகத்துக்கு முன்னால் ஒரு திரைசீலையை போட்டு கொண்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். மைசூரில் ஒரு மியூசியம் இருக்கிறது. அந்த மியூசியத்தில் பல பொருட்கள் இருக்கின்றன. ஒரு இருட்டு அறையில் ஒரு அழகான ஓவியம். அந்த ஓவியத்தில் ஒரு பெண் ஒரு விளக்கை கொளுத்தி அது அணையாமல் இருப்பதற்காக கைகளை வைத்து மறைத்து கொண்டு இருக்கிறார். அங்கே உள்ளே இருக்கிறது என்ன விளக்குன்னு தெரியல. அகல் விளக்கா இல்லை வேறு ஏதாவது விளக்கா, டார்ச் லைட்டா, மெழுகுதிரியா, ஒன்றும் தெரியல. ஆகக்கூடி கையில் ஒரு விளக்கு, அது அணையாமல் இருப்பதற்கு கைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒளி வெளிச்சமானது கையிலிருந்து மேலே க்ளோ ஆகிறது. அவருடைய இதயத்தையும் சுற்றி அந்த ஒளி பிழம்பு பிரதிபலித்து கொண்டு இருக்கிறது, ஒளி வட்டம். அந்த இருட்டறையில் அந்த வெளிச்சம் மட்டும் தெரியுது. எங்களுக்கு அந்த சமயத்தில் பலவிதமாக நம்ம ஆராய்ச்சி செய்வோம் இல்லையா, அது என்ன ஃப்ளாரசன்ட் பெயிண்டா, எங்கேயாவது லைட் போட்டு அந்த லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா என்று சொல்லி இந்த லைட்டெல்லாம் அணைச்சி பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய லைட் எரிஞ்சது, எல்லாத்தையும் அணைச்சி பார்த்தோம். இல்லை, இருட்டறையில் அது மிளிர்ந்து கொண்டு இருக்கிறது. அற்புதமான ஒரு ஓவியம். அப்படித்தான் ஆண்டவர் நம் உள்ளத்தில் மிளிர வேண்டும், அவருடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும். அதுதான் மகிழ்ச்சியின் ஊற்று. Jesus' love was unconditional. Jesus' love was to others' goodness. Jesus' love was sacrificial. Jesus' love gave up all that he had for those he loved to secure everlasting life. இயேசுவின் அன்பு நிபந்தனையற்றது. பிறருடைய நன்மையையே நோக்கிய வண்ணம் தன்னிடமிருந்த மிகச்சிறந்ததையும் தனக்குள்ள அனைத்தையும் பலியாக கொடுக்கும் தியாகம் நிறைந்தது அவர் அன்பு. He gave his very life for those he loved in order to secure for them everlasting life with the Father. தான் அன்பு செய்தவர்கள் தந்தையுடன் நித்திய வாழ்வை பெரும் பொருட்டு அவர் தன் வாழ்வையே கொடுத்தார். His love fills our hearts and transforms our minds and frees us to give ourselves in loving service to others. பிறர் அன்பு பணியில் நாம் முழுமையாக ஈடுபட அவரது அன்பு நம் உள்ளத்தை நிரப்பி மனதை உருமாற்றுகிறது. If we open our hearts to his love and obey his command to love our neighbor, then we will bear much fruit in our lives, fruit that will last for eternity. நமது இதயத்தை அவர் அன்புக்கு திறந்து அவரது பிறர் அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நமது வாழ்வில் மிகுந்த பலனை நித்தியத்திற்கும் பெறுவோம். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, inflame my heart with love for you, your ways, and with charity and compassion for my neighbors. May there be nothing in my life which keeps me from your love. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை அன்பு செய்வதிலும் உம் வழிகளை கடைபிடிப்பதிலும் எம் அயலாருக்கு அன்புடன் பரிவு காட்டவும் உம் அன்பு தீயில் என் இதயத்தை பற்றி எரியச் செய்தருளும். உம் அன்புக்கு தடையானவற்றையும் என்னிடமிருந்து அகற்றியருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கரணிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மத்தியாஸ் என்னும் அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 12வது நபராக யூதாசுக்கு பதிலாக
அதே போன்று நாங்களும் உம்முடைய அன்பு சீடர்களாக பக்தர்களாக இருப்பதற்கு வேண்டிய வழிவகைகளை தாரும். எதுவரையிலும் ஏற்கக்கூடிய மனநிலை. புனித சின்னப்பரை போல வாழ்ந்தாலும் சரி, நாங்கள் தாழ்ந்தாலும் சரி, வறுமையிலும் சரி, வளமையிலும் சரி, உமக்கு ஏற்றவர்களாக என்றும் சார்ந்து பகர்களாக இருக்க செய்திருளும். பரிசுத்தாவினுடைய நிறைவை பெறுகின்ற இந்த காலத்தில் அவருடைய அருட்கொடைகளையும் கனிகளையும் பெற்று நாங்கள் உயிர் துடிப்புள்ளவர்களாக எங்கள் விசுவாசத்தை சான்று பகர் வண்ணம் செய்திருளும். அவருடைய வருகையினால் எங்கள் உள்ளங்கள் மிளிரட்டும், தீமை தீங்கு என்ற இருள் அகலட்டும், சாத்தானின் பல வகையான வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள், இன்னல்கள், இக்கட்டுகள் இவைகளெல்லாம் அகன்று போய் உம்முடைய ஒளி பிரவாகம் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்திருப்பதாக. உம்முடைய இந்த வல்லமையான அருளாசீரை தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் தொடர் ஜெபங்கள், தொடர் திருப்பலிகள் இவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.